ஒரு சில மந்திரிகள் பண்ணுற சில அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அப்படி இருக்கிற அவர் என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, அப்போ அவர்கிட்ட போய், சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். இந்த கோமாளி சொல்றதை கேட்டீங்கல்ல, அமைச்சர்கள் செய்யற தப்புக்காக முதல்வர் தூங்காம இருக்கிறாராம். கட்சியிலயோ ஆட்சியிலயோ தவறுகள் நடந்தா அதை நினைச்சு வருத்தப்படுறவங்க தான் உண்மையான நல்ல தலைவர்களுக்கு அடையாளம். அதை இந்த கோமாளியே சொல்லிட்டாரு அவர் நல்ல தலைவர் என்று. அது என்னது, தூக்கத்துல எழுப்பி கேட்டாக்க கூட முதல்வரே விசிலுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு சொல்லி கோமாளி சொல்றான். பேரு தமிழ்ல சொல்லணும்னா வாய் பூசுது. நான் என்ன இப்படி சொல்றேன், மடக்கு பிளஸ் ஊதின்னு சொல்றேன், சரிங்களா? 41 பேரு கரூர்ல மரணம் அடைஞ்சாங்க. மேடையில வந்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இறந்து போன குடும்பங்கள் அந்த காயத்துல இருந்து கூட இன்னும் வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அந்த எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து வாய் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சா, இத ஒரு மனிதாபிமானம் உள்ளவங்க செய்யற வேலையா? இப்படி ஒரு தலைவன் இருக்கலாமா நாட்டுக்கு? இவனுக்கு பேரு தலைவனா? உதாரணத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இவனுக்கு வாக்கு போடுவாங்க என்பதற்கு சிஎம்வே நீ அழைக்கிறிய. சிஎம் வரைக்கும் போவேனா? என் குடும்பத்துல மொத்தம் 6 ஓட்டு இருக்குது. உனக்கு துணிச்சல் இருந்த ஒரே ஒரு ஓட்டு வாங்கி கட்டியிருப்பாக்கலாம். நீ திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவ்வளவு எளிமையா நீ வந்து எடப்போட்டியா? இது ரத்தத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக மொழி உணர்வால வளர்ந்த கூட்டம். இது விசா, எமர்ஜென்சி, இன்னும் பல்வேறு போராட்டங்களை கண்ட இயக்கம் தொண்டர்கள். இந்த வர தேர்தல்ல அவ்வளவு சவடால், உனக்கு அவ்வளவு திமிரா? சைக்கோ போல இத்தனை நாளா நீ வந்துட்டு நடிகைங்க கூடியும் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு திரிஞ்ச. இன்னைக்கு திடீர்னு வந்து 17, 21ங்கிற. 17 என்ன அவ்வளவு, 17க்கு முன்னாடி அவ்வளவு நல்ல தலைவரா இருந்தாங்க. அந்த ஜெயலலிதா என்ன 100 கோடி ரூபாய் அபதாரமும் சிறை தண்டனை அனுபவிச்சவங்க தானே. அவங்கள உதாரணமா சொல்ற. உன்னோட லட்சணம் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் தானே. அவங்க கை தட்டனா போதும், விசில் அடிச்சா போதும்ட்டு பேசுறல, அந்த தற்கூரி கூட்டத்தாலேயே நீ வந்து வீழ்த்தப்படுவ. இப்ப 26 அவங்களாலேயே இதுங்க பண்ற அந்த விசில் அலப்பறையாலேயே மக்கள் வந்து உன்னை வெறுத்து ஒதுக்க போறாங்க. நீ நடிகர், நீ அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி கூட உனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருந்தது. நீ என்னைக்கு அரசியலுக்கு வந்து இப்படி தற்குறித்தனமா பேசிக்கிட்டு கோமாளித்தனமா ஆட்டமாடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு திரியிறியோ, மக்கள் உன்னை வெறுத்துட்டாங்க. அத எண்ணிக்கைன்னு ஒண்ணு வருது இல்ல, தேர்தல் முடிஞ்சு கவுண்டிங்னு, அப்ப நீ உணர்வ கோமாளி நடிகனை.